தேவநாகரி வடிவத்தில் இருக்க அந்த ரூவை ப்ரொபோஸ் பண்ணதே திமுக இருந்த ஒரு எம்எல்ஏவோட மகன் தான் அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அதனுடைய 2வது ஆட்சி காலத்தின் பொழுது கேட்டாங்க, ருப்பி அதுக்கு ஒரு சிம்பிள் வேணும், யூனிக்கான சிம்பிள் கிரியேட் பண்ணணும்னு ஒன்றிய அரசு தரப்புல கேட்டாங்க. அப்படி பல தரப்பட்டவர்களும் தங்களோட ப்ரொபோசலை கொடுத்தாங்க. அப்படி திமுக எம்எல்ஏவினுடைய முன்னாள் எம்எல்ஏவினுடைய மகன் உதயகுமார் அப்படின்றவர் கொடுத்தவர் தான் அந்த ப்ரொபோசல் தான் இந்த தேவநாகரி வடிவிலான அந்த ரூ அப்படின்ற அந்த சிம்பிள். அப்படி என்ன நிர்மலா சீதாராமனுக்கு அந்த இளைஞர் மனசு கஷ்டப்படாதா? அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப அந்த உதயகுமார் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? எனக்கு அரசின் முடிவு எதுவா இருந்தாலும் அது நல்லதுதான், எனக்கு அதுல எந்த கவலையோ வருத்தமோ எதுவும் இல்லை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஏன் உடனே ஆசன வாயில மிளகா வச்ச மாதிரி சங்கிகள் எல்லாரும் ஏன் குதிக்கிறீங்க? இவங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா? அவர் ஏதாவது சொல்லுவாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. எங்கேயாவது எதிர்ப்பு வந்திருக்குதாங்க? தமிழ்நாட்டு மக்கள் யாராவது தமிழ்ல ரூ, ஏன்னா பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறதே ரூ தான், எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதனால தமிழ்நாடு அரசும் அதை பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழ் தானே, அதுல இருந்து ரூவை நாம பயன்படுத்துறதுல என்ன தவறு?